அசோக், ப்ரொஃபஸர் உன்னை பற்றி கேட்டார். அட்டெண்டன்ஸ் இல்லைன்னா எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்ல சொன்னார். அப்புறம் தங்குறதுக்கு வேறு இடம் பார்த்துட்டேன். நாளைக்கு இங்கேருந்து விக்கெட் பண்ணுறேன். என்ன பண்ணுற அசோக்? இங்கே என்ன பண்ணுற அசோக்? இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீ தானே? உன் கூட இருக்கிறவங்க யாரு? அசோக், அதை கொடு அசோக். முடியாது, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அசோக் ப்ளீஸ் அசோக், அதை கொடு அசோக். அப்போ அன்னைக்கு உன்னை தேடிட்டு இங்கே ஒருத்தர் வந்திருந்தாரு, அவர் யாரு? அசோக், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். ஃபோட்டோ கூட கொடு அசோக். ஏதோ பிஎஸ்சி முடிச்சா நீ அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எங்கன்னு காட்டு, நான் நம்புறேன். இப்போ எதுக்கு அதெல்லாம்? நான் வேற வீடு பார்த்துட்டேன். அந்த ஃபோட்டோ கூட நான் இப்போ இங்கேருந்து போயிடுறேன். நீ கேட்குற ஸ்டைலே நீ தப்பானவன் தெரியுது. நேற்று ஏடிஎம் வாசல் ஒருத்தர் கூட தகராறு பண்ணியே, அவர் சொன்னதெல்லாம் நிஜம். உன் பேர் கார்த்திக், சலீம்னு சொல்லி இங்கே ஏமாத்திட்டு இருக்க, அப்படித்தானே? நான் சலீம் தான் ஓன்ட்டு நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அசோக். அந்த ஃபோட்டோ கொடு அசோக். அது எப்படி? நீ ஏதோ பெரிய தப்பு பண்ற. நீ மாட்டும் போது உனக்கு இடம் கொடுத்த நானும் தானே மாட்டுவேன். அதான் சொல்கிறேனே, இப்போவே போகிறேன்னு. நீ நான் உங்ககிட்ட வரவே மாட்டேன். உன்னை அப்படிலாம் விட முடியாது. நான் கேட்டதுக்கு ஸ்ட்ரைட்டாக பதில் சொல்லு. முடியாது. என்ன பண்ணுவேன்? நான் கேட்டால் சொல்ல மாட்டேன். போலீஸ் வந்து கேட்டால் என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம். அசோக் சொன்னா என் மேலே கை வைக்கிறியா? கைவிடா பார்ப்போம். சாரி அசோக், சாரி அசோக், சாரி அசோக், சாரி அசோக். அடிக்கணும்னு நினைக்கல அசோக், மன்னிச்சுக்க அசோக். ஃப்ராடு.
அசோக் 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 எழுந்திரிடா டேய் அசோக் அசோக் எந்தி எந்தி எந்திரிடா நானாடா உன்னை அடிச்ச அசோக் நீ தான் என்ன அடிச்ச எந்திரிடா அசோக் எந்திரிடா எந்திரிடா டேய் எந்திரிடா